கமலா, கமலா, என் கர்ச்சீஃப் எங்க? கொண்டு வரேன். இந்தாங்க, உங்களுக்கு புது கர்ச்சீஃப் கொண்டு வந்திருக்கேன். இதையாவது பத்திரமா வச்சுக்கிங்க. எப்படிதான் நீங்க கண்ட கரையெல்லாம் அப்பிட்டு வரீங்களோ அந்த கர்ச்சீஃப்ல? நான் அப்பிட்டு வந்தேனா? நீங்க இல்லைன்னா வேற யாரு? எனக்கு ஒரு விஷயம் புரியல. நீங்க பான் எதுவும் சாப்பிட்ற பழக்கம் இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி உங்க கர்ச்சீஃப்ல இந்த கரையெல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. அட விடு கமலா, இது ஒரு பெரிய விஷயமா? சரி சரி, அந்த செல்போன் அங்க வச்சிருக்க எடுத்துங்க. என்னங்க? என்ன? சாரி சாரி. நீங்க வேலைக்கு போகும்போது நான் உங்களை கூப்பிடுறது தப்புதான். இருந்தாலும் இப்பவே சொல்லனா? என்ன சொல்லி தொலை. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீங்க வேலைக்கு போக வேண்டாம். காலையிலேருந்து அபசகுணமா எனக்கு கண்ணு துடிச்சிட்டு இருக்கு. ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா என்னங்க செய்யறது? உன்னை விட ஒரு அபசகுணம் வேணுமா? என்ன? அது வேற ஒண்ணும் இல்ல. கண்ணு துடிக்கிறதுனால அபசகுணமெல்லாம் நடக்காது. நீ எதுக்கும் கவலைப்படாம இரு. இல்ல, நான் சொல்றது நம்புங்க. இப்படி ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி அபசகுணமா என் கண்ணு துடிக்குங்க. எனக்குள்ள ஏதோ தெய்வீக சக்தி இருக்குன்னு என் ஃப்ரெண்டு சொல்லிருக்காங்க. கமலா ப்ளீஸ், மறுபடியும் பழைய பஞ்சாங்கத்தையே பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. ஏற்கனவே எனக்கு டைம் ஆயிடுச்சு. Good morning, sir. மார்னிங். Sir, cigarette. தேங்க்யூ. My pleasure. Sir, light. என்னாச்சு சார்? இன்னைக்கு வந்ததுலேருந்து ஒரே மூட் அவுட்டாகவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஐம் ஆல் ரைட். இன்னைக்கு மிஸ்டர் ரோட்ரிக்ஸோட எப்போ மீட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க? சார், இன்னைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு சார். சார், மிஸ்டர் ரோட்ரிக்ஸ் இந்த டீலில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரே உங்களை கேட்டு 4 தடவை ஃபோன் பண்ணிட்டார் சார். ஏன் சந்தோஷமாக இருக்க மாட்டார்? லட்சக்கணக்கில் சம்பாதிக்க போகிறாரு. டெஃபினெட்லி சார். இந்த டீல் மட்டும் நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம கம்பெனிக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும் சார். என்னாச்சு சார்? சம்திங் இன்ட்ரெஸ்டிங்? வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம பிஸ்னஸில் கோடிக்கணக்கில் டீல் பண்ண போகிறோம். ஆனால் என் வீட்டில் இருக்கால என் அறிவு கட்ட மனைவி அபசகுணம் அது இதுன்னு சொல்லி என்னை வீட்டை விட்டு வெளியில போகாதீங்கன்னு டார்ச்சர் பண்ணிட்டா. ஓ நோ சார். சில சமயம் அந்த மாதிரி நம்பிக்கை கூட உண்மையாக வாய்ப்பு இருக்கு சார். வாட் நான்சென்ஸ்! எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை சார். எனக்கு கூட இதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை சார். பட் ஜனங்க இதுல நம்பிக்கை. ஷட் அப். எனிவே சார், இன்னைக்கு ஈவினிங் மீட்டிங்கையும் வழக்கப்படி நம்ம கோஹினூர்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்பதானே உங்களுக்கு மூடு வரும். உன்னை விட இப்ப நீ ரொம்ப முன்னேறி. எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம் தான் சார். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. யா மிஸ்டர் ரோட்ரிக்ஸ். எஸ் சார். சார் இருக்காரு, பேசுறீங்களா? ஒரு நிமிஷம். மிஸ்டர் ரோட்ரிக்ஸ். யா மிஸ்டர் ரோட்ரிக்ஸ், நான் ரஜத் மிஸ்ரா பேசுறேன். ஓகே ஓகே, நான் பிரசன்டேஷனுக்கு கரெக்டா வந்துடுறேன். வாட்? ஓகே ஓகே, நெக்ஸ்ட் டைம். எஸ் ஓகே, பாய். ஸ்கவுண்டல், யூ பிளாடி! என்னாச்சு சார்? மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சா? மீட்டிங் மட்டும் இல்ல, அந்த டீலே கேன்சல் ஆயிடுச்சு. வாட்? பஜாஜ் கூட டீல் வச்சுக்க போறானா? ஷிட்! இதுக்கெல்லாம் காரணம் அந்த அறிவு கட்ட என் வைஃப் தான். போகும்போதே போகாதீங்கன்னு தடுத்தா போகாதீங்கன்னு எல்லாமே போயிடுச்சு. சார் ப்ளீஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் சார். சார், உங்களுக்கு பிபி ஏறிட போகுது சார். இந்தாங்க சார். இன்னைக்கு மூடு அவுட் ஆயிடுச்சு. சரி, நான் புறப்படுறேன். சார், வீட்டுக்கு போறீங்களா? உனக்கு என்ன மூளை கட்டிடுச்சா? இப்ப எவனாவது வீட்டுக்கு போவானா? இது பார், வீட்டுல இருந்து என் பொண்டாட்டி ஃபோன் பண்ணானா நான் மீட்டிங்ல இருக்கிறதா சொல்லிடு. மொபைல் ஆஃப் பண்ணி வை. ஓகே சார்.
முக்கியமாக உங்களை எதுக்காவது காண்டாக்ட் பண்ணணும்னா நான் உங்களை கோஹினூரில் காண்டாக்ட் பண்ணுறேன் சார். அதுவும் டெரஸ் வியூவில். But don't ask me in the reception. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் சார். Okay. ஐ கேன் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் சார். இந்தாங்க. Thank you. ரஜத், ஆ, எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இவ்ளோ புத்திசாலியா ஸ்மார்ட்டா இருக்கிற நீங்க எப்படி ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அதை விடு ஷோபி. உங்ககிட்ட சொன்னாலும் அது புரியாது. மனுஷன் வாழ்க்கையில முன்னேறணும்னா பல சமயத்துல நமக்கு பிடிக்காத பல விஷயங்களை விட்டு கொடுத்து தான் ஆகணும். இந்த ரஜத் இண்டஸ்ட்ரியை நான் எப்படி வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா? நீ சொன்னிய பட்டிக்காட்டு பொண்டாட்டி அவளோட அப்பாவோட சொத்து தான். அதை எல்லாத்தையும் வித்துட்டு தான் இந்த இண்டஸ்ட்ரியே நான் வாங்குறேன். வெல், நானும் ஒத்துக்கிறேன். முதல்ல பணம் சம்பாதிக்கணும். பணத்தை சம்பாதிச்சிட்டோம்னா நாம வாழ்க்கையில ஆசைப்படுற எல்லாத்தையும் சுலபமா அடைஞ்சிடலாம். உங்க மெத்தடை யூஸ் பண்ணி. அதுக்காக நீ என் மெத்தடை யூஸ் பண்ண ட்ரை பண்ணாத. ம்? இந்த 5 ஸ்டார் ஹோட்டல், டெரஸ், இவ்வளவு வசதி இதெல்லாம் எதனால தெரியுமா கிடைச்சிருக்கு உனக்கு? உன்னோட அழகுனால. அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். எனக்கு மட்டும்தான். பிளாக் மேஜிக், மலையாள மாந்திரிகம். கமலா, கமலா, நீங்க எப்ப வந்தீங்க? என்னது என்னதெல்லாம்? கதை புக்கு தானே, ஏன் கத்துறீங்க? இதுவா? இது படிக்கிற புஸ்தகமா? மாயாஜாலம், மலையாள மாந்திரிகம், இந்த மாதிரி கன்றாவியா படிக்கிற? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நான் டிவி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எனக்குள்ள ஒரு சக்தி வந்து அடுத்து நடக்க போறத காட்டிடுச்சு. ஓ, அப்படியா? உட்காரு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு. சொல்லு. இப்படி கேட்டா என்னால சொல்ல முடியாதுங்க. அது எப்பவாவது ஒரு தடவை தான் எனக்கு தெரியும். எப்பவாவது கிடையாது. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லு. கமான் சொல்லு. உங்ககிட்ட தான் தெய்வீக சக்தி இருக்குல்ல? சொல்லு. என்னாச்சு? ஏதோ தெரிஞ்சுதா? ஆ, இன்னும் கொஞ்ச நேரத்துல டோர் பெல் அடிக்கும். நமக்கு அறிமுகமே இல்லாத ஒருத்தர் வெளியே நின்னுட்டு இருப்பான். நிஜமாவா? அப்படிதான் எனக்கு தெரியுது. அந்த அறிமுகம் இல்லாதவன் யாரு? அது எனக்கு தெரியல. இந்நேரத்துல யாரா இருக்கும்? எஸ், ஐ எம் பானர்ஜி. சுனில் பானர்ஜி. ஓ சுனில். ஓ மை காட், என்ன திடீர்னு இந்த பக்கம்? ஒன்றும் இல்லை, இந்த பக்கமாக ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன். நேம் பிளேட்டை பார்த்த உடனே அது நீயா இருப்பியோன்னு சந்தேகப்பட்டு வந்தேன். நீயே தான் இருக்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கமான், மீட் மை வைஃப். வணக்கம். வணக்கம். யார் இவரு? சுனில், சுனில் பானர்ஜி. என்னோட தோஸ்து. ஒன்னா படிச்சவங்க. 2 பேரும் அறிமுகம் இல்லாதவங்க இல்ல. இருந்தாலும் எனக்கு இப்ப அறிமுகம் இல்லாதவர் தானே. நான் வந்ததுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. என் ஒய்ஃப் இருக்காள, அவளுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு முன்கூட்டியே அவளுக்கு தெரிஞ்சிருமா. அப்படி ஒரு பிரம்மையில அவ வாழ்ந்துகிட்டு இருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிமுகம் இல்லாத ஒரு ஆள் வருவாருன்னு சொன்னா. நீ வந்திருக்கிற.
இவங்க சொல்றதுல பாதி உண்மைதானே. எனக்கு என்னமோ அன்னைக்கு நிஜமாவே ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆட முடியா, இதெல்லாம் ஒரு கோஇன்சிடென்ட் தான். குர்ஜித், உனக்கு இந்த சிக்ஸ்த் சென்த்ல நம்பிக்கை இருக்கா? நோ சார், நெவர். எனக்கு சுத்தமாக நம்பிக்கை இல்லை சார். சார், எனக்கு காலேஜில் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு இருந்தான். அவன் என்கிட்ட இந்த டெலிபதி மூலமாக எல்லார் கூடயும் பேசலான்னு சொன்னான் சார். ஆனால் எனக்கு தெரியும் சார், அவன் சொன்னது எல்லாமே போய். இந்த டெலிபதி இதெல்லாம் நம்பிக்கையே கிடையாது சார். ஒருவேளை யாருக்காவது டெலிபதி சக்தி இருக்கலாம்ல சார்? நீங்கள் சொல்கிறதால ஒருவேளை இருக்கலாம் சார். பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் சார். சார் ஃபோன். ஹலோ. சொல்லு. அது வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு என் ஃப்ரெண்டு பிரீத்தி கூட ஷாப்பிங் போகிறதா ப்ரோக்ராம் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் இங்கே வர்றதா இருந்தால் அந்த ப்ரோக்ராம் நான் கேன்சல் பண்ணிடுவேன். இல்லை, உன் ப்ரோக்ராமை நீ கேன்சல் பண்ண வேண்டாம். எனக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. பிளட் ப்ரெஷர்? இல்லை இல்லை இல்லை, அது ஐம் நாட் ஃபீலிங் வெல், ஜஸ்ட் ஐ எம் டயர்ட். நீ ஷாப்பிங் போயிட்டு வா, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். பாய். பாய். எக்ஸ்கியூஸ் மீ சார், இன்னைக்கு வேற எங்கேயாவது ப்ரோக்ராம் போட்டிருக்கீங்களா? வேற எங்கேயும் ப்ரோக்ராம் இல்லை, வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன். என்னது, அதுக்குள்ளேயா? ஏன்பா, நான் சீக்கிரமா வீட்டுக்கு போகக்கூடாதா? இல்லை சார், போகலாம். அப்பப்போ வீட்டுக்கும் சீக்கிரம் போகணும்ல. ம். ஹலோ. ஷோபி, குர்ஜித் பேசு. கமலா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கமலா. நீங்களா? என்னங்க நீங்க இப்படி நீங்க திடீர்னு வந்து என்ன பயமுறுத்திட்டீங்க? என்னது? இத வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? வெறும் வெத்து பேப்பரை வச்சு என்ன பண்ணிட்டு இருக்க? இதுல எனக்கு ஏதோ காட்சியெல்லாம் தெரிஞ்சதுங்க. இதுல உனக்கு காட்சியெல்லாம் தெரிஞ்சுதா? இந்த பேப்பர்ல எனக்கு பெரிய ரூம் ஒன்னு தெரிஞ்சது. அங்க பிரவுன் கலர்ல சோஃபா கூட இருந்ததுங்க. அந்த டேபிள் மேல ஃப்ளவர் வாஸ் எல்லாம் கூட இருந்தது. இடது பக்கம் ஒரு கண்ணாடி இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய ஜன்னல்லாம் கூட இருந்தது. அப்புறம்
ரூம்ல படுத்து தூங்குவாங்களே அது என்ன சொல்லுவாங்க? ஆ, அது வந்து டபுள் பெட். ஆ, அது கூட அங்க இருந்தது. ஆ, அப்புறம் உங்களுக்கு தெரியுமா அந்த படுக்கையில ஆ, ஒரு வயசு பொண்ணு படுத்திருந்தா. அவ தலைமுடி ஆ, ஆ, ரொம்ப நீளமா இருந்தது. ஆ, அவ கூட அவ கூட ஒரு ஆம்பளையும் இருந்தா. ஆம்பளை இருந்தானா? யாரு யாரு யார் அவன்? ஆ? அந்த ஆம்பளையோட மூஞ்சி எனக்கு சரிவர தெரியல. எனக்கு என்னமோ அவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி இடம் எங்கேயாவது பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? உனக்கு என்ன பைத்தியமா? எனக்கு அந்த மாதிரி எந்த பொண்ணையும் தெரியாது, இடமும் தெரியாது. ஆனா உங்களுக்கு அந்த ஆளு நிச்சயமா தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அவர் எப்பயுமே உங்க கூட இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அவனோட முடி ரொம்ப அடர்த்தியா இருந்தது. அடர்த்தி இருந்துச்சா? யாரா இருக்கும்? யாரா இருக்கும்? நீங்களா? வீட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க. நீ கூட தான் ஷாப்பிங் போறேன்னு சொன்னேன். நைட்டு லேட் ஆகும் வரதுக்குன்னு சொன்னேன். பட் ப்ரோக்ராம் கேன்சல் ஆயிடுச்சு. அதான். இங்க யாராவது வந்தாங்களா? இல்ல, இங்க யாரும் வரல. குர்ஜித் வந்தானே இங்க? ஆமா, அவர் இங்க வந்தாரு. அவர் வந்து நீங்க இன்னைக்கு ரொம்ப மூட் அவுட்ல இருக்கறதா சொன்னாரு. அவ்வளவுதான். I see. சார், நீங்க என்ன தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க. நான் அந்த பொண்ணை பார்க்க போனது என்னவோ உண்மைதான். அவ நல்லவளா இல்லையான்னு செக் பண்ணதுக்காக தான் போனேன். அப்படியா? ஆமா சார். சார், இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்பவே கூடாது சார். அவங்க பணத்தை ஒரு ஆள்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தரை லவ் பண்ணுவாங்க சார். இந்த மாதிரி பொண்ணுங்க நம்ம வாழ்க்கையை நாசமாக்கிடுவாங்க சார். நான் யாரையும் நம்ப தயாரா இல்லை குருஜித். ஆனா நீ என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பழகுறதுனால ஒரு விஷயத்த சொல்றேன். இனிமே என்கிட்ட பெர்மிஷன் கேட்காமலோ என்கிட்ட நீ சொல்லாமலோ ஷோபியை பார்க்க கூடாது. ஓகே சார். சார், நான் போய் அவங்கள பார்த்துட்டு வந்த விஷயம் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சது? யார் சொன்னாங்க? Telepathy, sixth sense, ஆறாவது அறிவு.
ஏதாவது கனவு கண்டியா? ஆ, நான் கனவு தான் கண்டேன். ஆனா அந்த கனவுல நான் பார்த்தது அந்த பொண்ணு, அந்த இடம் எல்லாம் அப்படியே இருந்தது. ஆனா அந்த இடத்துல இருந்த ஆம்பளை அவன் இல்ல, அவனுக்கு பதிலா நீங்க இருந்தீங்க. நீ நீ என்ன சொல்ற? நான் உண்மையை தான் சொல்றேன். அதோட முகமூடி போட்ட ஒரு உருவமும் அங்க இருந்தது. முகமூடி உருவமா? ஆ, அதோட அந்த உருவத்து கையில ஒரு ஆயுதம் இருந்தது. ஏழுமலையானே, கடவுளே, எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு காட்டின? ஏன் காட்டின? என்ன பார்த்தேன்னு சொல்லு. ஒண்ணு இல்ல, நான் ஒண்ணும் பார்க்கல. மரியாதை என்ன பார்த்தேன்னு சொல்ல போறியா இல்லையா? நான் பார்த்தது அந்த உருவம் அந்த பொண்ணு இருந்த பக்கம் கூட திரும்பி பார்க்கவே இல்ல. ஆனா உங்களை ஷூட் பண்ணிடுச்சு. வைத்த மாதிரி பேசுற. நான் உண்மையை தாங்க சொல்றேன். ஆனா அந்த பொண்ணு யாருன்னு தான் எனக்கு தெரியவே இல்லைங்க. அந்த பொண்ணு எப்படி அங்க வந்தா? கமால் ரஜித், நீங்களும் அந்த விஷயத்துல நம்புறீங்க? இல்ல, நான் நம்பல. இருந்தாலும் ஏதோ என் உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் தான். தெரியாது. ஏன் அவரை கொன்னான்னு எனக்கு தெரியாது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த முகமுடிக்காரன் இந்த பங்களாக்குள்ள வந்ததையும் யாரும் பார்க்கல, இங்கிருந்து போனதையும் யாரும் பார்க்கல. அப்படி இருக்கிறப்ப நீங்க சொல்றத நாங்க நம்பணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் பொய் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? நீங்க பொய் சொல்றீங்கன்னு சொல்லல. ஒருவேளை முகமுடிக்காரன் இங்க வராமே இருந்திருக்கலாம்ல. ஒண்ணு ரஜத் மிஸ்ரா தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக மேல இருந்து விழுந்திருக்கணும், இல்ல நீங்க அவரை தள்ளி விட்டுருக்கணும். நான் எதுக்கு அவரை தள்ளி விடணும்? காரணம் இல்லாம நீங்க என் மேல சந்தேகப்படுறீங்க. காரணம் இல்லாம இல்ல மிஸ் ஷோபி.
அந்த முகமடிக்காரன் ரஜத் மிஸ்ராவை ஷூட் பண்ணியிருந்தான்னா நீங்க சொல்றத நாங்க நம்பியிருப்போம். ஆனா அந்த முகமடிக்காரன் ஒரு தடவை கூட மிஸ்டர் ரஜத் மிஸ்ராவை ஷூட் பண்ணல. அவரு மாடியிலிருந்து குதிச்சிருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே பயந்து இருந்தாரு. ஏன்? ஏன்னா இப்படி எல்லாம் நடக்கணும் அவங்க மனைவி கனவுல பாத்திருந்தாங்களா? கனவுல பார்த்தாங்களா? உண்மைதான். நான் அந்த மாதிரி கனவு பார்த்தேன். அந்த கனவு நிஜமாகும்னு அவர்கிட்ட எடுத்து சொன்னேன். ஆனா நான் சொன்ன எதையுமே அவர் காதுல போட்டுக்கல. என்ன பைத்தியம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கமலா மேடம், நீங்க சொன்ன எதுலயும் அவருக்கு நம்பிக்கை ஏற்படல. அவர் நம்பல இன்ஸ்பெக்டர் பரத். எனக்கு அவரை ரொம்ப வருஷமா நல்லா தெரியும். அன்னை கூட அவர் அண்ணியை என் முன்னாடியே இது விஷயமா கிண்டல் பண்ணாரு. சொல்லப்போனா ரஜத்துக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. மிஸ்டர் பானர்ஜி, அந்த முகமடிக்காரனை பார்த்த உடனே மிஸ்டர் ரஜத் மிஸ்ராவுக்கு அந்த முகமடிக்காரன் தன்னை தான் கொல்ல வந்திருக்கானோன்னு அவருக்கு தோணிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம் சார். எனக்கு இந்த கேஸ்ல ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயம் புரியல. அந்த முகமூடிக்காரன் இவரை கொல்லணும்னு திட்டம் போட்டு வந்துட்டு எதுக்காக கொல்லாம விட்டுட்டு போனா? ஷூட் பண்ணாமையே தான் வந்த வேலை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்காக அவன் ஷூட் பண்ண போறான்? மிஸ்டர் பானர்ஜி, நீங்க ரஜத் மிஸ்ரா கூட சின்ன வயசுல இருந்தே பழகிட்டு வரீங்கல்ல? ஆமா. அப்படின்னா உங்ககிட்டயும் அந்த கனவை பத்தி சொல்லியிருப்பாரு இல்லையா? இல்ல சார், பார்த்துருந்தா சொல்லியிருப்பாரு. நான் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் இங்கே வரேன். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது மிஸ்டர் ரஜத் மிஸ்ராவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு. கமலா மேடம், நீங்க பை எனி சான்ஸ் இந்த கனவை பத்தி வேற யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா? இல்ல, நான் எதுக்கு இந்த கனவை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கணும்? அவர்கிட்ட மட்டும்தான் சொன்னேன். ஒருவேளை மிஸ்டர் ரஜத் மிஸ்ரா இந்த கனவை பத்தி தான் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ண ஸ்டாஃப் கிட்ட இல்ல கொலி கிட்ட சொல்லிருக்கலாம்ல. இத பாருங்க, இந்த மாதிரி விஷயத்தை யாரா இருந்தாலும் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, இல்ல நெருக்கமானவங்க கிட்ட தான் சொல்லுவாங்க. ஆபீஸ்ல அவருக்கு யாரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. அவர் கூட போன்ல அடிக்கடி பேசிட்டே இருப்பாரு. எனக்கு என்னமோ அவர்கிட்ட நிச்சயம் சொல்லிருப்பாருன்னு தோணுது. யாரோ அவர் பேரு குர்ஜித். Thank you, Kamala madam. Thank you very much. ஷிண்டே, நான் தான். எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் உடனே வேணும், ஒரு ஆளை பத்தி. அண்ட் கம்ப்ளீட் டீடைல்ஸ் வேணும். இன்ஸ்பெக்டர் சார், ரஜத் மிஸ்ரா செத்தது எங்க அண்ணன் செத்த மாதிரி என் உள்ளுக்குள்ளேயே நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சார். என் பாஸ் என்னை எப்பவும் தான் கூட போறத தம்பி மாதிரி தான் சார் ட்ரீட் பண்ணுவாரு. என்னை எப்பவுமே நல்லா பார்த்துப்பாரு சார். இன்னைக்கு அவர் என்னோட இல்ல சார். அவரோட எல்லா ப்ராப்பர்ட்டியும் என் பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொன்னாரு. நீங்க சொல்றத பார்த்தா தான் செத்து போற விஷயம் அவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குன்னு சொல்றீங்களா? ஆமா இன்ஸ்பெக்டர். ரஜத் சார் ஒரு ஹார்ட் பேஷண்ட் வேற. ஏற்கனவே 2 தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. யாருமே எதிர்பார்க்கல சார் அவர் ஹார்ட் அட்டாக்ல சாகாம இப்படி செத்து போவார்னு. அவரோட மனைவிய தவிரவா? என்ன சொல்றீங்க? புரியுற மாதிரியே சொல்ற மிஸ்டர் குர்ஜி. அவரோட மனைவி இந்த கொலைய அவங்க கனவுல ஏற்கனவே பார்த்திருக்காங்க. அண்ட் பை தி வே மிஸ்டர் குர்ஜி, இந்த கனவை பத்தி மிஸ்டர் மிஸ்ரா சார் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு. இல்ல இன்ஸ்பெக்டர் சார், அவர் கனவை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. ஆனா அவர் ஒய்ஃப்க்கு இந்த மாதிரி உணர்வு வருதுன்னு மட்டும் சொன்னாரு. அதாவது பூர்வ ஜென்ம ஞாபகம். சமயத்துல அது உண்மையாகிறது உண்டா? இப்ப பாருங்க, இந்த கனவு உண்மையாயிடுச்சு.
கனவு உண்மையாயிடுச்சா இல்ல உண்மையாக்கப்பட்டுச்சா? என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு புரியும்படியாவே சொல்றேன் மிஸ்டர் குர்ஜித். அதாவது மிஸ்ஸஸ் கமலாவோட கனவை பத்தி கொலைகாரனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. அந்த கனவை நிஜமாக்கிறதுக்காக கொலைகாரன் உண்மையாவே கொலையை பண்ணியிருக்கான். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இன்ஸ்பெக்டர் சார். அவங்க கண்ட கனவு நிஜமாவே உண்மையா இருக்கலாம். அந்த கனவு மட்டும் உண்மையா இருந்ததுன்னா மிஸ்டர் குர்ஜி, முகமுடிக்காரன் அவரை விரட்டாம ஷூட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அப்படி நடக்கல. அதனால இப்ப நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா, அந்த கனவை பத்தி மிஸ்டர் மிஸ்ராவை தவிர வேற யார் யாருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குங்கிறது தான். சார், நீங்க கேட்ட ரிப்போர்ட் வந்துருச்சு சார். இதுதான் விஷயம். அட வந்துட்டீங்களா? யார் நீ? இத பாரு, மரியாதையா சொல்றேன், நீ அங்கேயே நில்லு, அங்கேயே நில்லு. என்ன வேஷம் இது? யார் நீ? நான் யாரா? என்ன அடையாளம் தெரியல? இன்ஸ்பெக்டர் பரத், கிரைம் பிரான்ச். என்ன இன்ஸ்பெக்டர் சார் இது? நீங்களுமா இப்படி நடந்துக்கிறது? பயத்துல எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா? அது எப்படி உங்களுக்கு ஏதாவது ஆக விட்டுருவேனா கமலா மேடம்? நான் என்ன நினைச்சேன்னா, முகமுடி போட்டுக்கிட்டு வந்தாலும் அதுக்குள்ள இருக்கிறது யாருங்கிற விஷயம் சிக்ஸ்த் சென்ஸ் மூலமா தெரிஞ்சிரும்னு நினைச்சேன். ஆனா பாருங்க, இந்த தடவை உங்களுடைய சிக்ஸ்த் சென்ஸ் மட்டும் இல்ல, எந்த சென்ஸும் ஹெல்ப் பண்ணல. அப்படின்னா நீங்க என்ன டெஸ்ட் பண்ண தான் வந்தீங்களா? ஆம், உங்கள் சிக்ஸ்த் சென்ஸை பரீட்சை செய்யவே வந்தோம். நான் என்ன நினைச்சேன்னா, துப்பாக்கியை பார்த்த உடனே நீங்க குதிச்சிருவீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க குதிக்க கூட இல்ல, கொஞ்சம் கூட பயப்படவே இல்லையே. ரொம்ப நார்மலாவே இருக்கீங்க. முகமுடியில என்ன பார்த்த உடனே நீங்க என்ன நினைச்சீங்கன்னா, உங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்கு ஒரு முகமுடிக்காரன் அனுப்புனீங்களே, அவன் தான் நினைச்சிட்டீங்கன்னு எனக்கு தோணுது. கரெக்டா? இங்க பாருங்க, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. ரொம்ப அருமையாவே ஆக்ட் கொடுக்குறீங்கம்மா. அவடே கொடுக்கலாம். நீங்க உங்க ஹஸ்பண்ட கொலை பண்றதுக்காக ஒரு ஆளை ஹயர் பண்ணி அனுப்பினீங்களே, அவனை நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டோம். அவன் வாயிலிருந்தே உண்மையும் வரவழைச்சிட்டோம். அவனை பாக்குறீங்களா ஸ்ரீவத்சவ்? இதெல்லாம் என்ன இன்ஸ்பெக்டர் பரத்? காரணம் இல்லாம என்ன அரெஸ்ட் பண்ணி எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன கூட்டு வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ சொல்லிடுறேன். இப்பவே சொல்லிடுறேன் மிஸ்டர் பானர்ஜி. மிஸ்டர் ரஜத் மிஸ்ராவோட கொலைக்கும் உங்களுக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்கு. வாட்? ஷர்ட். நீங்களும் கமலா மேடமும் சேர்ந்து திட்டம் போட்டு மிஸ்டர் ரஜத் மிஸ்ராவை கொலை பண்ணிட்டீங்க. அந்த மூமுடி போட்டுக்கிட்டு வந்தது வேற யாரும் இல்ல மிஸ்டர் பானர்ஜி, அது நீங்களே தான். அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் கொஸ்டின். நான் என்னைக்குமே எந்த கேஸ்லயும் ஆதாரம் இல்லாம சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வந்துட மாட்டேன். ஆதாரம் உங்க ஷூல இருந்த, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, மோனோகிராம் டேக். நான் இத கோகினூர் ஹோட்டல் டெரஸ் வியூல இருந்து கைப்பற்றினேன். கொஞ்சம் குனிஞ்சு பாருங்க மிஸ்டர் பானர்ஜி, உங்க ஷூல இப்போ ஒரு டேக் மிஸ் ஆயிருக்கு. குனிய மாட்டீங்களா? அதெல்லாம் நான் பரவாயில்ல, உங்களுக்காக நான் இப்ப குனியேன். ஆனா அதுக்கப்புறம் சட்டத்துக்கு முன்னாடி நீங்க குனிய வேண்டும். நல்லா பாருங்க.
எஸ், damn it. அப்பவே உங்களை நான் ஏன் அரெஸ்ட் பண்ணலன்னா கொலைக்காரன காரணம் அப்ப எனக்கு தெரியல. அதனால தான் என்னுடைய ஜூனியர் கிட்ட உங்களை பத்தின முழு ஜாதகத்தையும் கலெக்ட் பண்ண சொன்னேன். எங்களுக்கு அப்பதான் உங்களை பத்தின ஒரு உண்மை தெரிஞ்சது. நீங்க மிஸ்டர் மிஸ்ராவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, ப்ரொஃபஷனலா டிடெக்டிவா இருக்கீங்கன்னு. மிஸ்ஸஸ் கமலா அவங்க ஹஸ்பண்ட பத்தின உண்மையான விவரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக உங்க சர்வீஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, மிஸ்ஸஸ் மிஸ்ரா, அதாவது கமலா மேடம், உங்களோட சேர்ந்துக்கிட்டு தன்னுடைய கனவு மூலமா பல விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சதுங்கிறத நிரூபிக்க பார்த்திருக்காங்க. அப்பதானே மிஸ்டர் ரஜத் மிஸ்ராவுடைய கொலைய திட்டமிட்டு செய்ய முடியும். நான் சொல்றது கரெக்ட் தானே கமலா மேடம்? இல்ல, இது எல்லாமே போய். இந்த நாடகம் போட்டதுக்கு காரணமே என் புருஷன் எப்போ என் கூட இருக்கணும்னு தான். She is right, இன்ஸ்பெக்டர் பரத். ஆக்சுவலி ரஜத் மிஸ்ராவை கொலை பண்ணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. நான் அவரை மிரட்டணுங்கிறதுக்காக தான் அங்கே போனேன். மிஸ்ஸஸ் கமலாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்னன்னா அந்த பொண்ணு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியே வரணும். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இன்ஸ்பெக்டர். அவரு மேல இருந்து குதிச்சாரு. அது எனக்கு தெரியும். ஆனா எனக்கு தெரியாத முக்கியமான விஷயம் ஒண்ணு என்னன்னா, அவர் ஒரு சிவியர் ஹார்ட் பேஷண்ட். அவருக்கு ஏற்கனவே 2 ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. 3வது அட்டாக் வந்திருந்தா அவர் செத்திருப்பாரு. என்ன? எஸ் மிஸ்டர் பானர்ஜி, இவங்க என்ன நினைச்சாங்களோ அது நடக்கல. அதாவது ஹார்ட் அட்டாக்கால அவர் இறக்கல. ஆனா இவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அது நடந்துச்சு. அதாவது விழுந்து செத்துட்டாரு. எதுக்காக நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க? எதுக்கு? என்ன அவர் ஒரு துரோகி. என்ன ஏமாத்திட்டாரு. எங்க அப்பாவோட சொத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டுதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனா அந்த சொத்து எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்காக விரயம் பண்ண ஆரம்பிச்சாரு. எனக்கு பொண்டாட்டின்ற உரிமை மட்டும்தான் இருந்தது. ஆனா எந்த அதிகாரமும் என்கிட்ட இல்ல. அவரு எப்ப பார்த்தாலும் ஏதாவது காரணத்தை சொல்லி என்ன அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பாரு. பொண்ணா இருந்த எல்லாத்தையும் பொறுத்துக்கணும்னு அவசியம் இல்ல. அவர் எப்ப என்ன துன்புறுத்திக்கிட்டே இருப்பாரு. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். பெண்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சகிச்சுட்டு போற ஜடம் கிடையாது. ஆனா நம்ம பெண்கள் கிட்ட இந்த கருணை, தியாகம், சேவை மனப்பான்மை எல்லாம் நிறைஞ்சிருக்கு. ஆனா மனிதாபிமானமே இல்லாம உங்க புருஷனை கொன்னு நீங்க பெண்ணினத்துக்கு மட்டும் கிடையாது, மனித குலத்துக்கே ஒரு இழுக்கு ஆயிட்டீங்க. அதனால நான் இப்போ இந்த குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். கமான் அஜய், எவ்வளவு நேரம் இப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க? என்னங்க? என்ன செய்து சொல்லி எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. நான் இருக்கேன்ல டார்லிங். நீங்க என் கூட இருக்கும்போது நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்பட வேண்டாம். நீ சொல்ல வேண்டியதில்லை ஸ்வீட்டி, அது எனக்கே தெரியும். இருந்து நான் என்ன பண்றது? நான் எப்போ உன் பக்கத்துல இருந்தாலும் அந்த ஷோபாவோட முகம் தான் உன் முகத்துக்கு பதில் என் கண்ணுக்கு தெரியுது. அவ முகம் தெரியாம இருக்க ஒரு வழி இருக்கு. கொலை பண்ணிடுறேன். வாட்? ஓ ஷிட் அஜய்! யார் நீ? யாரு சொல்லு? ஏய்! அஜய்!
எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் மேக்கப் எக்ஸலண்ட் அஜய், ரொம்ப பிரமாதமா பண்ணி. நல்லா இருந்ததா? அது காரணம் நான் இல்ல, ஷாலினி தான். எக்ஸலண்ட் ஷாலினி, எக்ஸலண்ட். Thank இந்த you. சீன்ல உன் பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதமா இருந்தது. தேங்க்யூ சார். டைரக்ட் சார், இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் இல்லையா ராகுல் சார்? ஆமா மன்மோகன் சார், சார் ஒரு ஸ்டில் எடுத்துக்கிறேன். அப்புறம் ஷாலினி சார் இந்த பக்கம் பாருங்களேன் ப்ளீஸ். என்னையா ஸ்டில்? அது அப்புறமா எடுத்துக்க போ. ராகுல் ஸ்டில் தானே கேக்குறான். ஓகே ஸ்வீட்டி, ப்ளீஸ். எனிதிங் ஃபார் யூ. சார் ஒரு சோலோ ஸ்டில். ஓகேயா, எடுத்துக்க. எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ. அருண், நீங்க என்ன வேணா சொல்லுங்க சார். ஷாலினி மேடத்தோட நடிப்பே நடிப்பு சார். சார் ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நான் ஷாலினி மேடத்து கூட நடிக்கிற மாதிரி ஒரு சீன் வைங்களேன் சார். அவ கூட நீ என்ன பண்ண போற? பெருசா ஒண்ணு இல்ல சார், என் மனசுல ஒரு ஆசை, ஷாலினியோட ஒரு சீனாவது நடிச்சிடணும். ஓகே ஓகே, சீக்கிரம் நான் நடிக்க வைக்கிறேன். தேங்க்யூ சார். கொஞ்சம் கையை தூக்குங்க. That's enough. Okay. Makeup. இத பாரு காமனா, தயவு செஞ்சு நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்க. உனக்கு நான் இப்ப என்ன பண்ணணும்? நடந்துட்டு இருக்கிற ஷூட்டிங்கை பேக்கப் பண்ணிட்டு உடனே நான் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கணும், அப்படிதானே? ஒரு நிமிஷம் காமனா, நான் சொல்றது கேளு. காமனா, ஐ அம் a professional actor. எனக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணிட்டு தான் நான் வீட்டுக்கு வர முடியும். நீ போ. இத பாரு காமனா, நான் என்ன சொல்ல வரேங்கிறத முதல்ல புரிஞ்சுக்க. நீ இப்படி பேசுறதால எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ இப்ப போனை வை, நானே உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுறேன். நான் ஃபோன் பண்றேன். சார் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? இந்த ஷாலினி அந்த ராகுல் கூட சுத்தி தன்னோட கேரியரே கெடுத்துக்க போறா. நீங்க வேணா பாருங்க, என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா இது நடக்கும். ஹலோ. ஹாய் ஷாலு, நீ உண்மையிலே ரொம்ப அழகா இருக்க. யார் பேசுறது? உன்னோட ஃப்ரெண்ட், உன் நலம் விரும்பி உன் முன்னேற்றத்துக்காக பாடுபடுறவன், ரொம்ப வேண்டியவன். இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? தெரிஞ்சவங்க நம்பர்னா ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். ஓ, என்ன உனக்கு தெரியுமா? நல்லா தெரியும், ஆனா என்னதான் உனக்கு தெரியாது. நீ மட்டும்தான் அழகுன்னு நினைச்சேன், ஆனா உன் குரல் அதை விட அழகா இருக்கு. ஓ, ரியலி? எஸ். உன் ரூம்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுட்டு நிக்க, அது எனக்கு பிடிக்கல. அது உன்னை வெளிப்படையா காட்டுது, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. இனிமே இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் நீ போடக்கூடாது. ஆமா, நீ என்ன சென்சார் போர்டு ஆளா? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்ப நான் சொல்றத கவனமா கேளு. நீ ராகுலோட நெருங்கி பழகிறது எனக்கு பிடிக்கல. அவங்க கூட சுத்துறதை விட்டு, அதான் உனக்கு நல்லது. ராகுல் கூடவா? எஸ். மறுபடியும் உன்னை அவன் கூட பார்த்தேன், நடக்கிறது. ஏய் மிஸ்டர், நீ ரொம்ப ஓவரா பேசுற. என் பர்சனல் லைஃப்ல தலையிட உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமை இருக்கு, என்ன பண்றது? நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேனே, அதனாலதான் உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். பைத்தியம் மாதிரி பேசுனதே பேசாத. முதல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போற வழியை பாரு. இன்னொரு தடவை ஃபோன் பண்ண, அப்புறம் போலீஸ்ல சொல்லிடுவேன். யார்கிட்ட என்ன ஃபோன்? எவனோ ஒரு தீவிரமான ரசிகன் போல இருக்கு. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இத போடாத, அதை பண்ணாத, அந்த ட்ரெஸ் போடாத, ஆல் தட் ரபிஷ். ஃபோனை கூட எந்த நம்பர்ல இருந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். அவன் ஒன்றும் முட்டாள் இல்ல செல்ல இருந்து ஃபோன் பண்றதுக்கு. அவன் ஏதோ ஒரு பிசிஓல இருந்து ஃபோன் பண்ணியிருக்கான். அதை விட நீ ஒரு ஸ்டாரா இருக்கிறதுனால உனக்கு எவ்வளவு ரசிகர்கள். ஸ்டாருனாலே கண்ட நேரத்துல ஃபோன் வரத்தான் செய்யும். ஆனா இங்க பாரு, என்ன ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாயா? ஜேபா, தேவையில்லாம பேசுறத விடு. இப்ப நீ எப்படி வீட்டுக்கு போவ? பைக் கொண்டு வந்திருக்கியா? வண்டி கொண்டு வரல, அது ரிப்பேரா இருக்கு, கேரேஜ்ல விட்டுருக்கேன். ஓகே, நான் டிரைவர்ட்ட சொல்லி உன்னை ட்ராப் பண்ண சொல்றேன். ஓகே, அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போவ? ஐ வில் மேனேஜ். நான் ராகுல் கூட போய்க்கிறேன். ஓகே. கதை அப்படி போதா? ஓகே ஓகே, வா. ம்.
ஓகே ஷாலினி பாய் see உள்ள you வர மாட்டீங்களா? சாரி ஸ்வீட் ஹார்ட் இன்னைக்கு என்னால வர முடியாது ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு நீ உள்ள போய் ரெஸ்ட் எடு நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் நாளைக்கு மீட் பண்ணலாமா? நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ண முடியாது ஐ அம் ரியலி சாரி நம்ம கண்ணா சார் இல்ல அவர் ஒரு நாள் கால் ஷீட் வேணும் ரொம்ப நாளா என் பின்னாடி சுத்திட்டு இருந்தாரு நாளைக்கு அவருக்கு நான் டேட் கொடுத்துருக்கேன் அதுவும் ஹீரோ கூட முக்கியமான சீனா அப்ப என்னைக்கு நானே உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணி சொல்றேன் ஓகே நீ போ मैं तुम्हारे फोन फोन का का इंतजार वेट करूंगा। பண்ணிட்டு இருப்பேன். ஓ ஷியோர் Okay, ஓகே bye. பாய் டிரைவர் போலாம் ஹலோ, எவ்வளவு நேரமா ட்ரை பண்றது? எங்க போயிருந்த? யார் பேசுறது? நீ இப்ப ராகுல் வண்டியில தானே வந்த? ராகுல் பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவன் உனக்கு தெரியாது? Are you mad? Who the hell are you? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆனா நீ ராகுலோட சேர்ந்து சுத்துறது எனக்கு கொஞ்சம் Go to hell. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத புரியுதா? ச்சே. ஹாய் டார்லிங் ராகுல் உனக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் மொபைலை ஏன் ஆஃப் பண்ணி வச்ச? கம் ஆன் டார்லிங் பேட்டரி லோவா இருந்தது அதனால தான் ஆட்டோமேட்டிக் அதுவே கட் ஆயிடுது இவ்ளோ நேரம் எங்க போயிருந்தீங்க? எங்க இருந்து வரீங்க? எங்க இருந்து வரீங்களா நான் வேற எங்க போவேன் மேடம் ஷூட்டிங் பேக்கப் பண்ணதும் நான் நேரா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் ஆனா நான் லொகேஷனுக்கு ஃபோன் பண்ணிருந்தேன். அவங்க கிட்ட கேட்டதுக்கு பேக்கப் ஆகி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. காம்னா மை டியர் ஷூட்டிங் பேக்கப் ஆனதுக்கு அப்புறமும் நானும் டைரக்டரும் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருந்தது நெக்ஸ்ட் டே என்ன சீன் எடுக்கலாம் தான் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் அதுல லேட் ஆயிடுச்சு ஆனா ஓ கம் ஆன் காமெடி ப்ளீஸ் ப்ளீஸ் ஏற்கனவே ரொம்ப டயர்டா வந்திருக்கேன் டிஸ்டர்ப் பண்ணாத எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் ஓகே எனக்கு நல்லா தெரியும் ராகுல் நீ யார் கூட என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். மேடம் ஒரு விஷயம் சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. எப்படியாவது உங்க கூட நான் ஒரு சீன்லயாவது நடிச்சாகணும். நீங்க பெரிய மனசு பண்ணி டைரக்டர் சார் கிட்ட சொல்லி ஒரு போஸ்ட்மேன் இல்ல ஒரு பால்கார வேஷம் ஏதாவது ஒரு வேஷம் வாங்கி எனக்கு கொடுத்துருங்க ப்ளீஸ். ஏன் சம்பக் சார் எதுக்கு சின்ன சின்ன விஷயம்லாம் டைரக்டர் சார்ட்ட சொல்லி அடுத்த படத்துல ஹீரோ சான்ஸே வாங்கி கொடுத்துறேன். என்னது ஹீரோவா? வேண்டாம் மேடம் நான் ரியல் லைஃப்ல ஹீரோவா இருந்துட்டு போறேன். சினிமால எனக்கு ஏதாவது ஒரு காமெடி வேஷம் கொடுங்களேன் ப்ளீஸ் ப்ளீஸ். போட்டோகிராஃபர் இங்க வா 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 வா. இதோ சார் ஒரு நிமிஷம் மேடத்து கூட எனக்கு ஒரு போட்டோ எடுத்துங்க. மேடம் கையை வைங்க. ஸ்டெடியா இருங்க யோ ஏன் ரோல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கற? சார் இல்ல அவங்க ஷாலினி மேடம் சார் நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நான் எப்போ ரெடி சார். ஷேபா வந்தாச்சா? இன்னும் வரல மேடம். எனக்கு என்ன சீன்? சார் உங்களுக்கு என்ன ட்ரெஸ் கொடுக்கணும்? இன்னைக்கு என்ன சீன் எடுக்க போறோம்? நேத்து எடுத்த சீனோட கண்டினியூட்டி சீன் சார். அதே ட்ரெஸ்ஸை கண்டினியூட்டா கொடுத்துரு. சார் நான் அப்பவே அவங்க கிட்ட கொடுத்துட்டேன் சார். அதான் கொடுத்துட்டீல அப்புறம் ஏன் உயிர் எடுத்துக்கிட்டு இருக்கிற? போ போ. ஷாலினி மேடம் நேத்து போட்ட ட்ரெஸ்ஸை போட்டு வந்துருங்க. ஓ நோ. சார் ப்ளீஸ் ஷாலினி மேடத்து கூட எனக்கு ஒரே ஒரு சீன். ஷட் அப். ஓ நோ. ஓ ஷிட். ஹலோ. பாத்தியா அந்த ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னேன். இப்போ என்ன கதியாச்சு பாத்தியா? அதே மாதிரி தான் நீ ராகுல் கூட சுத்துறது எனக்கு பிடிக்கல.
நீ மறுபடி சுத்தின You shut up, okay? Shit. It's too much. I can't take it anymore. இனிமே ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். என்னாச்சு ஷாலினி? என்ன ஆச்சா? எவனோ ஒருத்தன் என் ரூம்குள்ள நுழைஞ்சு என் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு போட்டுட்டான். நோ ப்ராப்ளம் ஷாலினி மேடம். இன்னொரு ட்ரெஸ் கொஞ்ச நேரத்துல வந்துடும். ஆனா நான் போறேன். ப்ராப்ளம் என் ட்ரெஸ்ல இல்ல, என் பாதுகாப்புல தான். இந்த செட்ல எவனோ ஒருத்தன் என் ட்ரெஸ் கிழிக்கிறானா என்னை கொலை பண்ணுவான்ல. நான் போறேன். டிரைவர் வண்டி எடு. யார் இந்த காரியத்தை செஞ்சது? சோப்ரா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா உனக்கு உண்மையா நேசிக்கிற ஒருத்தன் கிடைச்சிருக்கா. ஜேபா, அவ என்ன எதிர்பார்க்கறானே தெரியல. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்றான். அத பண்ணாத இத பண்ணாதன்னு. என்னன்னு தெரியல. இன்னும் அவன்கிட்ட இருந்து ஃபோன் வரல. அவன் இப்படி பண்ணுவான்? நான் இங்க இல்ல இருக்கேன். என்ன சொல்ற? ஏய், என்ன பார்த்தா பெரிய ஆளுங்களே பயப்படுறாங்க. என் பேரு ஜேபா, தெரியுமா? ஜேபா, ஃபோன் பெல்ல கேட்டாலே எனக்கு பயம் வந்துருது. ஹார்ட் பீட் நின்னுடும் போல இருக்கு. இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவன் ஃபோன் தானே பண்றான். ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? ஒவ்வொரு தடவை ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்றான். நான் ராகுல பார்க்க கூடாதா? இல்லனா அவன் நீ ராகுல பாக்குறத விட்டுடு. என்ன பேசிட்டு இருக்க? நான் ராகுல லவ் பண்றேன். ஆனா அவர் கல்யாணம் ஆனவராச்சே. சோ வாட்? அவரும் என்ன லவ் பண்றாரு. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம்தான். அந்த ஃபோன் பண்றவனால ராகுலுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான். அதை விடியா. போன்ல மிரட்டுறவனால நேர்ல வந்து எதுவும் செய்ய முடியாது. இல்ல ஜேபா, எப்போ என் ட்ரெஸ் கிழிஞ்சதோ அப்ப இருந்தே எனக்கு பயமா இருக்கு. எத்தனையோ தடவை ராகுலுக்கு ட்ரை பண்ணிட்டேன். ஆனா அவர் போனே கிடைக்கல. கனாசா ஷூட்டிங்கும் கேன்சல் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு ஃபோன் பண்ணலாம்ல? உனக்கு என்ன பைத்தியமா? அவர் பொண்டாட்டியை பத்தி தெரியும்ல. என் வாய்ஸ் அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் சண்டை தான். சரி தள்ளு. வேணாம் வேணாம். எந்த லேடி வாய்ஸ் கேட்டாலும் அவங்க வீட்டுல சண்டை வரும். அதையும் பார்க்கலாமே. சரி, நம்பர் சொல்லு. சொல்லுயா, சொல்லு. 632-5091. ஹலோ ஹலோ, ராகுல் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க யார் பேசுறீங்க? அசலம் பாய் பேசுறேன்னு சொல்லுங்க. அசலம் பாய்? எந்த அசலம் பாய்? ஹலோ, ஏன் ஃபோன் பில்ல வீணாக்குறீங்க? ராகுல் கிட்ட போய் பாய் ஃபோனுன்னு சொல்லுங்க, அவர் புரிஞ்சுக்குவாரு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க ஃபோன் நம்பரை கொடுங்க, நான் அவர் விட்ட ஃபோன் பண்ண சொல்றேன். யார் இது ஃபோன்ல? தெரியல, யாரோ பாய்னு சொன்னாங்க. கொடு. ஹலோ ஹலோ ராகுல், நான் தான் பேசுறேன். நீயா? ஐ மீன் நீங்களா? என்ன திடீர்னு ஃபோன் பண்ணிருக்கீங்க? ராகுல், நான் இப்ப டென்ஷன்ல இருக்கேன். உங்களை பார்க்கணும். ஏன் திடீர்னு? உங்களை நேர்ல பார்த்து சொல்றேன். ஓகே பாய். நான் உங்களை இன்னைக்கு ஈவினிங் வீட்லயே வந்து பார்க்கறேன். ஓகே ஓகே பாய், வச்சிடறேன். ஓகே, see you, bye. பாய். யார்கிட்ட இந்த போனு? பாய், நம்ம பாய் தான். குப்தா சார் படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணாரு. இந்த போன் நிஜமாவே பாய் கிட்ட இருந்து வந்ததா இல்ல யாராவது கேர்ள் கிட்ட இருந்து வந்ததா? என்ன சொல்ற? நான் யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த ஷாலினியை பத்தி தான் கேக்குறேன். ஷாலினி? இப்போ எப்படி அவளை திடீர்னு நீங்க எழுதுற? அதே தான் நானும் உங்ககிட்ட கேக்குறேன். உங்களோட ஒவ்வொரு பார்ட்டிலையும், ஒவ்வொரு ஷூட்டிங்ல, ஒவ்வொரு அவுட்டோர்லயும் ஷாலினி எப்படியோ நடிச்சிடுறீங்களே. Come on, காம்னா. She is just my co-star. அதுக்கு மேல ஆடியன்ஸ்க்கு எங்க ரெண்டு பேரோட பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனாலே ப்ரொடியூசர்ஸ் எங்க ரெண்டு பேரையும் ஒண்ணா படத்துல போடுறாங்க. And you know, இந்த நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு இருக்கு. அந்த நியூஸ்லாம் டோட்டலா வதந்தி, போய் எதுவும் உண்மையே இல்ல. இது எல்லாமே இந்த பிரஸ்காரங்க பண்ற வேலை தான். And it is totally gas. எல்லாமே புரளி காமெடி, புரளி. இருக்குதா? எந்த இடத்துல நெருப்பு இருக்கோ அந்த இடத்துல என்ன புகையும் வரும். நெருப்பு கூட ஓவரா விளையாடினா அது அவங்க வீட்டையும் எரிச்சிடும். இப்ப நம்ம நிலைமை அப்படிதான்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ கமான் ஷாலு, இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் எதுக்காக இப்படி கவலைப்படுற? இட்ஸ் நாட் ஃபேர். இந்த விஷயத்துக்கு போய் போலீஸ் கிட்ட போகணும்னு சொல்றியா? அது நல்லாவே இல்லை. உங்களுக்கு இது சின்ன விஷயமா இருக்கலாம், எனக்கு அப்படி இல்ல. அஃப்கோர்ஸ், இன்ஃபேக்ட் இது எனக்கு சந்தோஷப்படக்கூடிய விஷயம் தான். ஒரு பெரிய ஸ்டாரா இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி ஃபோன்ஸ் அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஃபேன்ஸ்னா உயிரை கொடுக்கறவங்களா இருப்பாங்க, எடுக்கிறவங்களா இருக்க மாட்டாங்க. நீ இப்ப என்ன சொல்ல வர? உன்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல உன் ஃபேன் உன்னை கொலை பண்ண வரான்னு நினைக்கிறியா? ஆஃப் கோர்ஸ் ராகுல், எனக்கு ஃபோன் பண்றவன் சரியான பைத்தியம். அவன் எதை வேணாலும் செய்வான், உங்களுக்கு தெரியாது. என்ன சொல்ல? ஃபோன் எடு. கம் ஆன், பிக் அப் தி ஃபோன் டியர். ஹலோ ஹலோ, நான் தான் பேசுகிறேன் டார்லிங். உங்ககிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீ அவன் கூட சேர்ந்து சுத்தக்கூடாதுன்னு. நீ என்னடானா அவனையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விருந்து கொடுத்துட்டு இருக்க. உனக்கு என்னதான் வேணும்? எவ்வளோ சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன். இனிமே உன்னையும் கொல்ல போகிறேன், உன் கூட இருக்கிறதால அவனையும் கொல்ல போகிறேன். ஏய் லுக் மிஸ்டர், நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா நேர்ல வந்து உன் வீரத்தை காட்டு. ஏண்டா சாவோட விளையாடுற? உங்களை மாதிரி கோழைங்களா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன் வீரத்தெல்லாம் உன்னால போன்ல மட்டும் தானே காட்ட முடியும். தைரியம் இருந்தா நேர்ல வா. நேர்ல வந்து உன்னோட வீரத்தை காட்டு. உண்மையான ஆம்பளையா இருந்தா நேர்ல வா. நான் வந்துட்டேன், பால்கனி கிட்ட வந்து பாரு. நான் இதோ வரேன். ராகுல், ராகுல், உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? ஐம் ஆல் ரைட். இப்போ அது நம்புறீங்களா? அந்த ஆள் சாதாரண ரசிகனோ ஃபேனோ இல்ல. திஸ் கை இஸ் மேட். பைத்தியம், சரியான பைத்தியம். நீ சொல்றது கரெக்ட் தான் ஷாலு. இனிமேல் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இமிடியேட்டா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஷாலினி மேடம், அவன் உங்களோட அபிமான ஃபேன்னு சொல்றீங்க. அப்போ அவன் எதுக்காக ராகுல் சாரை ஷூட் பண்ணணும்? இட்ஸ் வெரி சிம்பிள் இன்ஸ்பெக்டர் பரத். அவனோட மனசுக்குள்ள எனக்கும் ஷாலினிக்கும் நடுவுல ஏதோ அஃபேர் இருக்கணும்னு தோணியிருக்கு. சரி ராகுல் சார், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு விரோதிங்கன்னு யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்தா அதை தைரியமா சொல்லுங்க. அப்படி இல்ல உங்களை யாராவது கொல்றதுக்கோ இல்ல சாகடிக்கிறதுக்கோ அதனால லாபம் கிடைக்கிறவங்க யாராவது இருக்காங்களா? என்னோட விரோதியா? பட் அதுக்கும் இந்த கேஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? இட்ஸ் வெரி கிளியர் இன்ஸ்பெக்டர் பரத். அவன் ஷாலினியை அளவுக்கு அதிகமா நேசிக்கிறவனா இருந்திருக்கணும். அதனால தான் அவன் என்ன விரோதியா பார்த்திருக்கணும். ஒருவேளை இப்படி கூட இருக்கலாம் இல்லையா ராகுல் சார்? அவன் உங்களுடைய விரோதியா இருக்கலாம். அப்புறம் ஷாலினி மேடத்தை அவன் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்கள விரும்புறவனா மாறி இருந்திருக்கலாம். I don't know what you're saying. நீங்க சொல்ற மாதிரிலாம் நடந்ததா எனக்கு தோணல. எனக்கு விரோதம் யாருமே கிடையாது. ஷாலினி மேடம் அவன் அடிக்கடி உங்களுக்கு போன் பண்ணி தொந்தரவு பண்ணதா சொல்லியிருக்கீங்கல்ல? ஆமா, எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணுவான். இந்த ட்ரெஸ் போடாத, அந்த மாதிரி டயலாக் பேசாத. நேத்து அவனால ஷூட்டிங்கே கேன்சல். நான் ஷார்ட்ல போட வேண்டிய ட்ரெஸ்ஸ கண்ணா பின்னான்னு கிழிச்சு வச்சிருந்தான். அந்த ட்ரெஸ்ஸ நான் போடக்கூடாதுன்னு வார்ன் பண்ணியிருந்தான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஷாலினி மேடம் அவனுக்கு உங்களை பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கான். அதான் அவன் ஃபாலோ பண்ணிருக்கான். நீங்க எங்க போறீங்க, எங்க ஷூட் பண்றீங்க, எங்க ஷாப்பிங் போறீங்க, அவன் ஷூட்டிங் பிளேஸ் வரைக்கும் இல்ல, உங்க மேக்கப் ரூம் வரைக்கும் இல்ல, உங்க பெட்ரூம் வரைக்குமே ஃபாலோ பண்ணிருக்கான். குவைட் பாசிபிள். அவன் யாரா இருந்தாலும் சரி உங்களுக்கு நெருக்கமானவனா தான் இருக்கும். ஒருவேளை அவன் உங்க ஃபில்ம் யூனிட்டோட மெம்பரா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. இம்பாசிபிள் மிஸ்டர் பரத்.
என் யூனிட் ஆளுங்க யாரும் இந்த மாதிரி செய்றவங்க இல்ல. ஐ கான் பிலீவ் இட். பட் யூ ஹேவ் டு பிலீவ் திஸ் டைம். அவன் என்ன செஞ்சிருக்கான்? அவன் துணியை கிழிச்சிருக்கானே, அந்த மாதிரி காரியத்தை ஒரு வெளியாளுங்க செய்ய முடியாது. ஆமா இன்ஸ்பெக்டர். ஆனா உங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்க யாரையாவது தெரியுமா? பை எனி சான்ஸ்? லைக் ஷாலினி பக்கத்திலே வேலை செய்றவங்க, அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க, க்ளோஸா இருக்கிறவங்க, எனிபடி? சாரி இன்ஸ்பெக்டர் பரத், இவ்வளோ பெரிய யூனிட்ல யாராவது ஒருத்தரை பின் பாயிண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இல்லாம இந்த மாதிரி வேலை செய்யறதுக்கு எங்க நேரம் இருக்கு? சார் நார்மலி எல்லா செட்லையுமே ஒர்க்கிங் ஸ்டில்னு எடுப்பாங்க. அந்த ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் ஒருவேளை நாம தேடிட்டு இருக்கிற குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஐ எம் வெரி ஹாப்பி ஸ்டூவர்ட் சார். உங்க யூனிட்டோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் ஏதாவது காட்டுறீங்களா? ஸோ இதான் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டில்ஸ் இல்லையா? ஆமா, இதுல இருக்கிற எல்லாருமே உங்க யூனிட்டை சேர்ந்தவங்க தானா? பாருங்க. எஸ் இன்ஸ்பெக்டர் பரத், இது எங்க கேமராமேன், இது அவரோட அசிஸ்டன்ட். இந்த ஆள் யாரு? இவன் ரொம்ப கம்பல் பண்ணுவான் சார். எந்த ஆங்கிள் வச்சாலும் உடனே அங்க வந்து நின்னுடுவான். ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க, இந்த ஆளை பாருங்க. இவன் எல்லா போட்டோலயும் இருக்கான் சார். இந்த ஆளு உங்க யூனிட்டை சேர்ந்தவன் இல்லைங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியுமா? சார் நான் நிச்சயமா சொல்லுங்க சார், இந்த ஆள் எங்க யூனிட்ல கிடையாது சார். இன்ஸ்பெக்டர் சார், ஒருவேளை நீங்க தேடுற ஆள் இவனா இருந்தா நாளைக்கு ஹீரோயினை விஷ் பண்றதுக்காக அவன் செட்டுக்கு நிச்சயம் வருவான். விஷ் பண்றதுக்கா? எதுக்கு? என்ன சார், நாளைக்கு ஷாலினி மேடத்துக்கு பர்த்டே சார். சார் ஒரு ஐடியா சார். நாளைக்கு ஷாலினி மேடம் பர்த்டே ஷூட்டிங் ஸ்பாட்ல வச்சாங்கன்னா நான் அவனை அடையாளம் காட்டுறேன் சார். தட்ஸ் குட் ஐடியா. வாங்க ஷாலினி மேடம், வாங்க வாங்க, ஷாலு. வாங்க. ஹாய். ஹாய். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Shalini. Happy birthday to you. கையெடு. கையெடு. நான் என்ன பண்ண? அது இப்ப தெரிஞ்சு. கையெடு. கையெடு. ஸ்லோ ஸ்லோ. ராகுல், நீ எதுக்கு கவலைப்படாத. சார் சார் அந்த ஃப்ளவர் ஷுவர் சார். சார் இவனை செக் பண்ணு. he is clean சார். சார் என் பேரு ஜெகத் சார். நான் ஷாலினி மேடம் ஃபேன். நான் பைத்தியமா அலையிறேன். ஆனா நான் உங்களுக்கு எந்த போனும் பண்ணல சார். அவங்க போன் நம்பர் எனக்கு எப்படி சார் கிடைக்கும்?
மூமெண்ட்டும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அவங்க எந்த இடத்துக்கு ஷூட்டிங்குக்கு போறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியே நீங்க போயிடுற. அவங்க ஃபோன் நம்பர் கண்டுபிடிக்கிறது உனக்கு ரொம்ப பெரிய விஷயமே இல்லை. சார் நான் சத்தியமா சொல்றேன் சார், நான் ஷூட்டிங் பார்க்கறதுக்கு தான் சார் வருவேன். சார் நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் சார். நான் ஏன் சார் அவங்கள மிரட்ட போறேன் சார்? அவங்கள நான் மனசுக்குள்ள விரும்புறேன் சார். உனக்கு அந்த ராகுல கொஞ்சம் கூட பிடிக்கல, அதனாலதான் நீ அவரை அட்டாக் பண்ற, ஷூட் பண்ற. என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? என்கிட்ட துப்பாக்கி கிடையாது, நான் யாரையும் கொலை பண்ணல, எனக்கு சுடவும் தெரியாது இன்ஸ்பெக்டர். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு ஸ்டீவன் சார். சார், பெரிய தப்பு நடந்து போச்சு. என்ன? ஷாலினி மேடத்தை கிட்னாப் பண்ணிட்டாங்க. வாட்? எஸ் சார், அவங்க டிரைவரை யாரோ அடிச்சு போட்டிருக்காங்க. அதோட அவரோட உடம்புல யூனிஃபார்ம் இல்லை சார். எனக்கு என்னவோ கிட்னாப்பர் டிரைவர் பஸ்ல வந்திருப்பானோன்னு தோணுது. Oh my God. சார், இந்த வேலையை யார் செஞ்சிருப்பாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரிய மாட்டேங்குது. Just a minute. ஷாலினியோட நம்பர். ஷாலினி மேடம் எங்க இருக்கீங்க? அவங்க எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்காங்க. என்கிட்ட தான் இருக்காங்க. பிலீவ் மீ இன்ஸ்பெக்டர், சேஃபா இருக்காங்க. எஸ், சேஃபா இருக்காங்க. யார் பேசுறது? நானே தான். என்ன பிடிக்கிறதா நினைச்சு ஒரு அப்பாவையும் பிடிச்சு வச்சிருக்கீங்க. லுக் மிஸ்டர், நீ யாரா இருந்தாலும் சரி, ஷாலினி மேடத்துக்கு ஏதாவது ஆச்சு, ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர். டோன்ட் கெட் எக்ஸைட்டட். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் இருக்கும்போது அவங்களுக்கு எதுவும் ஆகாது. பட் ஒன் திங், நீங்க யாராவது அவளை தேட முயற்சி பண்ணா அதுக்கப்புறம் ஷாலினியை நீங்க உயிரோட பார்க்க முடியாது. நான் அவளை கொன்னுடுவேன். எஸ், எஸ் இன்ஸ்பெக்டர், எஸ். ஷாலினி எனக்கு மட்டும்தான், எனக்கு மட்டும்தான் இன்ஸ்பெக்டர், எனக்கு மட்டும்தான். ஹலோ ஹலோ. ரொம்ப புத்திசாலியா இருக்கானே சார். குற்றவாளி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்தாலும் ஏதாவது ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் ஸ்டீவன்ஸ். இவனோ ஒரு முக்கியமான தடயத்தை விட்டுட்டு போயிருக்கான். Stevens. ஷாலினி, இங்க பாரு, நான் உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. நீ பசி தாங்க மாட்டல்ல, அதான் இந்த சாப்பிடு. உனக்கு உனக்கு என்ன வேணும்? எனக்கா? நான் தான் முதலே சொன்னேன்ல, எனக்கு நீதான் வேணும். நான் உன்னை காதலிக்கிறேன் ஷாலினி. அன்னைக்குதான், அதான் என்னைக்கு நான் உன்னை போட்டோ செஷன்ல பார்த்தனும் அன்னையில இருந்து காதலிக்கிறேன். உன்னோட உருவத்தை என் கேமரால மட்டும் படம் பிடிக்கல, என் மனசுக்குள்ளேயே நான் படம் பிடிச்சு வச்சிருக்கேன். ஷாலினி, உன் மேல எனக்கு ஆசை, உன் மேல கொள்ள ஆசை. நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னோட காதல புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏத்துப்பேன்னு நினைச்சேன். You are mentally sick.
நான் உன்னை காதலிக்கிறதா? நான் உன் மேல துப்புறத கூட கேவலமா நினைக்கிறேன். நான் ராகுல தான் காதலிக்கிறேன். I love ராகுல். I love ராகுல். எஸ் எஸ் ராஜேஷ் பாபு, நீ ஃபோன் பண்ணி ஒரு பெரிய தப்பை பண்ணிட்ட. உன்னுடைய அழிவுக்கு நீயே தேடி போய் பாதை வகுத்துட்ட. மிஸ்டர் ராஜேஷ் பாபு, இப்பதான் நான் உன்னோட ஸ்டுடியோக்கு போயிட்டு வந்தேன். அந்த ஸ்டுடியோல ட்ரிக் போட்டோகிராஃபில நீயும் ஷாலினி மேடமும் இருக்கிற மாதிரி சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒன்னு அடையிறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு.